ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரா டூன்ஸ் அண்ட் கார்டனிங். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பெரிய கேப், அதாவது நம்ம வந்து கார்டன் வீடியோவும் அவ்வளோ பண்ணல, ஸோ கார்டன் வீடியோவும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு கார்டன் வீடியோ பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நல்ல ரெயின் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ட்ரிம்மிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன பிளான்ட்டுக்கு பண்ணுறேன், எதனால் அந்த ரூட் ட்ரிம்மிங் பண்ணுறேன், என்ன பர்பஸ் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு அரச மரத்துக்கு தான் நம்ம ரூட் ட்ரிம்மிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காகலாம் ரூட் ட்ரிம்மிங் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரூட் ட்ரிம்மிங் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரூட் ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து அடினியம் எடுத்திருக்கீங்க. ஸோ அடினியமில் வந்து நீங்கள் வந்து ரூட் ட்ரெயின் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து ரூட் ட்ரிம்மிங் பண்ணுவாங்க. ஸோ ரூட் ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டாவது கான்செப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு போன்சாய், இந்த மாதிரி ஒரு போன்சாய் வளர்க்குறீங்க, இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிறீங்கன்னா, ஸோ இதோட வேர் பகுதிகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோல்ஸ், ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ரூட் ட்ரிம்மிங் பண்ணுறோம். ஸோ எதுக்காக பண்ணணும், ஸோ வந்தால் வந்துட்டு போகுது நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் ஹோல் வழியாக உங்களுக்கு வந்து வேர்கள் வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் அதில் தண்ணி ஊற்றினாலும் இல்லை மழை பெஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தண்ணி வந்து போகாது. ஸோ மண்ணிலேயே வந்து இருந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர் அழுகுதல் அந்த மாதிரியான நோய்கள் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம போன்சாயை பொறுத்த வரையும் அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து அந்த வேர் வந்து வெளியில் இருக்கா அப்படின்றது, இன்னொன்று வந்து கிளைகள் கிளைகள் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குதான்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து என்ன ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரூட் ட்ரிம்மிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் தான். நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு பாட்டிலேருந்து வெளியில் எடுக்கணும்னா நம்ம வந்து முதல்ல வந்து அதில் வந்து வாட்டர் வந்து நிறையா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி மழை பெஞ்சதெல்லாம் தண்ணி அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து அதை எடுக்கிற பொசிஷன், இது வந்து ஒரு கப் கேக் மாதிரி அழகாக வந்துடும் பாருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். ஒரு நல்ல திடமான மண் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஷேக்லேயே வந்துடும். தண்ணி நல்லா ஊற்றணும். ரொம்ப கட்டியாக களிமண் மாதிரி இருந்ததுன்னா வேரில் அடிப்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்படி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி ட்ரிம்மிங் பண்ண போகிறோன்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்ஸர் இல்லை கட்டர் எடுத்துங்க. நான் வந்து கட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மண்ணெல்லாம் நம்ம வந்து உள்ளே இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்துடலாம். முக்கால்வாசி கல் தான் இருக்குது. நீங்கள் வந்து தைரியமாக தூக்கலாம், எப்படி வேணால் அது பண்ணலாம். ஏன்னா எதுவும் ஆகாது. ஏன்னா இது ஒரு மெச்சூர்டான ஒரு ட்ரீ தான். ஸோ நான் எப்படி உட்காந்துறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கல்லெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து அந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டுறலாம்.
இவ்வளோ ஸ்லோவாக நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ரூட் வந்து எந்த அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட கன்சர்ன். ஸோ இதெல்லாம் வேர் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் ரூட் ட்ரெயின் பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரூட் ட்ரெயின் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. ஸோ ரூட் ட்ரிம்மிங் மட்டும்தான். ஸோ ரொம்ப மெலிசாக தான் இருக்குது வேர். ஸோ கட்டர் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம கையில் இருந்தே அப்படியே எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா வேரையும் எடுத்துட்டோம். அதாவது செகண்டரி ரூட்டு அப்படின்வாங்க. ஸோ பேபி ரூட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதனாலத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அகைன் இது வந்து வளர்ந்து இந்த ரூட் ட்ரெயின் ஐ மீன் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வெளியில் வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே அப்படியே மேலே வச்சிட போகிறோம். ஸோ இந்த கற்களுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் யூஸ்டு சாயில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட மிக்சிங் ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான். 30% கொக்கோ பீட்டு, 20% வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உரம் நீங்கள் எடுத்துக்கலாம். காம்போஸ்ட் இல்லைன்னா ஆட்டு உரம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வச்சு வந்து பிளெயின் சாண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இல்லைனா உங்கள் ஓன் ரேஷியோவில் யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாண்டில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்சர் நீங்கள் எடுத்துருங்க. கண்டிப்பாக உரம்ன்றது மண் உரம்ன்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்து உரம் போட மிஸ் பண்ணுறோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் உரம்ன்றது இந்த பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த கற்களை போட்டுடலாம். ஸோ நான் கல் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். என்ன சொல்கிறது, இந்த உங்களுக்கு அந்த ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த லுக்கும் நல்லாயிருக்கும். பட் இன்னும் நான் அதை டெக்கரேட்லாம் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். சிலர் வந்து அழகுக்காகவும் போடுவாங்க. நிறையா இதில் பார்த்துருப்பீங்க, கூழாங்கல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து அப்படியே வச்சுருக்கும். ஸோ மோஸ்ட்லி அது இண்டோர் பிளான்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. ஏன்னா இண்டோர் பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து பால்கனியில் நீங்கள் எங்கேயோ வைக்கிறது. ஸோ அதனால் அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்ல. நீங்கள் அந்த மாதிரி கூழாங்கல் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா.
ஸோ நம்ம வந்து இப்போ ரூட் ட்ரிம்மிங் பண்ணிட்டோம். ஸோ இதனால் வந்து பிளான்ட் பாதிக்குமா, வேரை கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ போன்சாயோ இல்லை அடீனியமோ ஐ மீன் போன்சாய் வகையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்களை கட் பண்ணுறது மூலிமா ஒரு பாதிப்பும் வராது. எந்த ஒரு செடியுமே சரி, நீங்கள் கரெக்டான வேர்களை வெட்டி எடுத்து நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது ஹெல்த்தி தான் ஆக்சுவலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரூட் ட்ரிம்மிங் எதனால் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.